வழக்கத்திற்கு மாறாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருநாளன்று உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி மதுரையைச் சேர்ந்த ராமர் அவைக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். அதற்கு எதிராக தமிழக அரசு மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. இதேபோன்று மனுதாரர் ராமர் ரவிக்குமார் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மனுவை நிறுத்தி வைக்க கோரி ஆட்சியர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அதிகார வரம்பை மீறி தனி நீதிபதி சுவாமிநாதன் செயல்பட்டது துரதிர்ஷ்டவசமானது என்றும் தனி நீதிபதி சுவாமிநாதன் மோதல் காட்சிகளை பார்த்தாரா என தெரியவில்லை எனவும் அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் மதுரை ஆட்சியரின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் பாதுகாப்பிற்காக CISF-ஐ அழைத்ததில் தவறு இல்லை என்றும் தெரிவித்தனர். தனி நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை அவரே விசாரிப்பார் என தீர்ப்பளித்தனர். அதன்படி திருப்பரங்குன்றம் வழக்கு மீண்டும் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்றும்படி தான் உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றாதது ஏன் என்று நீதிபதி வினவினார். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பரபரப்பான சூழல் இருந்ததால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை எனவும் அசாதாரண சூழல் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் வாதிட்டனர். மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருவதால் உத்தரவை அமல்படுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரினர். இதைத் தொடர்ந்து ஆட்சியரும் காவல் ஆணையரும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். ஆட்சியர் ஆஜராகாத நிலையில் காவல் ஆணையர் மட்டும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மேல்முறையீடு செய்திருந்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தீபம் போடலாம், அரோகரா கோஷம் எழுப்பலாம், பாரத் மாதா கி ஜெய் என்று கூறலாம். ஆனால் காவலரை தாக்கினால் பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள் என்று அரசு தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. நீதிபதி நியாயமானவர் என்பதில் தங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகளிடம் ரௌத்ரம் பழக வேண்டாம் என கூறிய நீதிபதி சுவாமிநாதன் வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் காணொலியில் கூட ஆஜராகவில்லை என்று கவலை தெரிவித்தார். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பது தங்கள் நோக்கம் அல்ல என்றும் கூறினார். தொடர்ந்து ஆட்சியர் பிறப்பித்த 144 தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி மனுதாரரும் அவருடன் 10 பேரும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் உடனடியாக மாலை 6:30 மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதற்கு தேவையான பாதுகாப்பை மதுரை மாநகர் காவல் ஆணையர் வழங்க வேண்டும் என கூறிய நீதிபதி தீபம் ஏற்றப்பட்டதும் அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வில் இன்று அரசு முறையிட வாய்ப்பு உள்ளது.